Special purpose SA 800 இது வந்து CA ஃபைனல் SA 800 special consideration audit of financial statement prepared as per special purpose framework. Special purpose financial statements are financial statements prepared in accordance with the special purpose framework to meet the financial information needs of specific intended users instead of general users. General users பதிலாக ஒரு intended users பயன்படுத்தக்கூடியதாங்க இது. ஐசிஐ கீவேர்ட்ஸ் பிரகாரம் ஸ்பெஷல் பர்பஸ் ஃப்ரேம்வொர்க் வந்து யாருக்குன்னா இன்டெண்டட் யூசர்ஸ் ஸ்பெஷல் இன்ஃபர்மேஷன் ஸ்பெசிஃபிக் ஃபைனான்சியல் இன்ஃபர்மேஷன் நீட்ஸ் ஃபேர் ப்ரெசன்டேஷன் ஃப்ரேம்வொர்க் கம்ப்ளைண்ட்ஸ் ஒர்க்ன்றது இது முக்கியமான வார்த்தைகள். சிம்பிளாக சொல்ல போனால் சிறப்பு நோக்கத்திற்காக தயாரிக்கப்பட்ட நிதி அறிக்கைகளின் தணிக்கை அதான் சொல்கிறாங்க இந்த இடத்துல. ஸ்பெஷல் பர்பஸ் ஃப்ரேம்வொர்க் என்பது அனைத்து பொதுமக்களுக்காக அல்ல, சில குறிப்பிட்ட இன்டெண்டட் யூசர்ஸுக்கு மட்டும்தான் சொல்றாங்க. சில இன்டெண்டட் யூசர்ஸ்க்கு மட்டுமே பயன்படும் வகையில் ஸ்பெஷல் பர்பஸ் ஃப்ரேம்வொர்க்கை பின்பற்றி தயாரிக்கப்படும் நிதி அறிக்கைகள் ஆகும். உதாரணம், வங்கியில் லோன் பெற, இன்கம் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு கவர்மெண்ட் கிராண்ட் பெற, லோன் அக்ரிமெண்ட் நிபந்தனை பதிவு செய்ய, ரெகுலேட்டருக்கு சமர்ப்பிக்க, இதெல்லாம் இந்த உதாரணம் தான் சொல்றோம். அப்போ ஐசி லாங்குவேஜ் சொல்ல பாருங்க. when accepting an audit engagement of special purpose financial statement, auditors will determine whether the financial statement reporting framework adopted by management is acceptable. அடுத்து வந்து இது பிஆ அப்படின்றாங்க. வாட் இஸ் பிஆ? பர்பஸ், நெக்ஸ்ட் வந்து இன்டெண்டட் யூசர்ஸ், அடுத்து வந்து அக்செப்டன்ஸ். Purpose for which financial statements are prepared. The auditor should understand why the financial statements are prepared. Example, bank asks company to submit financial statements only for obtaining loan. அப்போ பர்பஸ் வந்து லோன் பர்பஸ், த பர்பஸ். அவன் தான் சொன்னான் கன்சிடரேஷன் while accepting the engagement. எதுக்காக இந்த என்கேஜ்மெண்ட் அக்செப்ட் பண்ணிக்கணும்? ஸோ பேங்க் லோன் அப்டைன் பண்ணுறீங்க, அப்போ auditors should obtain an understanding of PR. So what is the purpose? Purpose for which financial statements are prepared according to the special purpose framework. Intended users. Auditors should identify who will the use of financial statements. Bank, government, regulator, donor, bondholders. These are specific users, not the general public. Acceptance of financial reporting framework, that is PR. PL வந்து A வந்து acceptance of financial reporting framework. Auditor should verify whether the special purpose financial reporting framework is acceptable as per 210. 210 terms of agreement இல்லையா? 210 அதுதானுங்க. terms of agreementல அது இருக்குதா அப்படின்னு நீங்க ஃபர்ஸ்ட் நீங்க படிச்சுக்கணும். terms of agreement, agreement terms of engagementல அது இருக்குதான்னு நீங்க பார்த்துக்கிட்டீங்கன்னா அதை நீங்க அக்செப்ட் பண்ணிக்க முடியும் எஃப்ஆர்எஃப். அப்போ என்கேஜ்மெண்ட் இருக்கும்போது நீங்கள் இதெல்லாம் பார்க்கணும் இல்லையா? பர்பஸ் பார்க்கணும், இன்டெண்ட் யூசர்ஸ் யாருன்னு பார்க்கணும், அடுத்தது அக்செப்ட் பண்ணுறதுக்கு முன்னால் ஃப்ரேம்வொர்க் பயன்படுத்தும் ஒர்க் சரியான என்பதை SA 210 படி உறுதி செய்ய வேண்டும். இந்த 3 விஷயத்தை நீங்கள் தேவையாக செஞ்சுக்கணும். ரெண்டாவது, ஸ்பெஷல் பர்பஸ் ஃபைனான்சியல் ஸ்டேட்மெண்ட்ஸ். These are financial statements prepared in accordance with the special purpose framework to satisfy the needs of particular users. Example, financial statements prepared for income tax departments, financial statements prepared for bank loans, financial statements prepared under loan agreement, financial statements prepared for grant provider. சில குறிப்பிட்ட பயனாளர்களுக்காக மட்டும் தயாரிக்கப்படுவதுதான் ஃபினான்சியல் ஸ்டேட்மெண்ட்ஸ். இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கு. அடுத்தது ஆடிட் ப்ரொசீஜர்ஸ் while பிளானிங் அண்ட் பெர்ஃபார்மிங் ஆன் ஆடிட். சரி, இப்போ நீங்கள் அதை புரிஞ்சிச்சு, நீங்கள் ஆடிட் பண்ண போகிறீங்க. அந்த வாட் ஆர் த ஆடிட் ப்ரொசீஜர்ஸ் அப்படின்னு கேட்குறாங்க. ஆடிட்டர் shall perform the following procedures. Obtain understanding of selection and application of accounting policies.
Yes. Obtain understanding of selection and application of select accounting policies. இது என்ன? Auditors should understand why those accounting policies are selected, whether they are suitable for the special purpose framework. அதாவது அக்கௌண்டிங் பாலிசிஸை புரிஞ்சு கொள்ள வேண்டும். மேனேஜ்மெண்ட் எந்த அக்கௌண்டிங் பாலிசிஸை தேர்வு செய்துள்ளது, ஏன் அந்த பாலிசியை பயன்படுத்தியுள்ளது, அது ஸ்பெஷல் பர்பஸ் ஃப்ரேம்வொர்க்கு பொருத்தமானதா, பேங்க் சமர்ப்பிக்க கேஷ் பேசிஸ் அக்கவுண்டிங் பயன்படுத்தப்பட்டுள்ளது, ஆடிட்டர் அது பொருத்தமானதா என்பதை மதிப்பீடு செய்ய வேண்டும். அப்போ இந்த ஆடிட்டோட ப்ரொசீஜர்ஸ் வைல் பெர்ஃபார்மிங் இன் ஆடிட்னும் போது ஆடிட் என்ன செய்யணும்? Selection and implement of accounting policies while doing audit. Auditors should understand why those obtaining and obtaining auditors should understanding the selection and application of accounting policies. The auditor should understand why those principles are selected, why these are suitable for the special purpose framework. For example, cash basis accounting for preparing statements submitted to bank. Comply with 200 A200. As per SA 200, the auditors shall follow the auditors shall follow ethical requirements, maintain independence, comply with all relevant accounting standards. Nami, comply with the SA 200. As per SA 200, auditors shall follow ethical requirements, maintain independence, comply with all relevant accounting standards. What is called ethical requirements? Independence, relevant accounting standards. அப்போ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம படிச்சுக்கிறோம் லீஹெம்னு ஒன்று படித்தோம். அதாவது SA 200 பின்பற்றணும், ஆடிட்டர் வந்து எத்திக்கல் ரெக்யர்மெண்ட்டை பின்பற்றணும், இண்டிபெண்டன்ஸ் பராமரிக்கணும், அனைத்து பொருந்தக்கூடிய ஸ்டாண்டர்ட்ஸ் அக்கௌண்டிங்கை பின்பற்றணும். இது ரொம்ப முக்கியம். அதாவது ஐசிக்கு வெட்ஸில் எத்திக்கல் ரெக்யர்மெண்ட்ஸ், இண்டிபெண்டன்ஸ் அண்டு எத்திக்கல் ரெக்யர்மெண்ட்ஸு, இண்டிபெண்டன்ஸ் அண்டு ரெலவெண்ட் அக்கௌண்டிங் ஸ்டாண்டர்ட்ஸ், இது வந்து ஆடிட்டர் ஃபாலோ பண்ணணும். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா அப்ளை ரெலவெண்ட் ஸ்டாண்டர்ட்ஸ். அப்போ all accounting standards are applicable, however auditors should apply them considering the special purpose framework. ஸ்பெஷல் பர்பஸ் ஃபினான்சியல் ஸ்டேட்மெண்ட் என்றாலும் அப்ளிகபிள் எஸ்ஏக்களை பின்பற்ற வேண்டும். அதே போல் communications with those who charge with the governance. Auditors should communicate with those who charge with the governance, because those who charge with the governance is responsible for overseeing the preparation of financial statements. அப்போ நீங்கள் கம்யூனிகேட் பண்ணுறீங்களா அப்படின்னு ஒரு கேள்வி. ஃபஸ்ட்டு வந்து அப்டேன் அண்ட் அண்டர்ஸ்டாண்டிங் த செலெக்ஷன்ஸ், அடுத்து SA 200, application of requirements of SA, communication to those who charge with the governance, and alert users. The auditor should include emphasis paragraph to alert users that financial statements are prepared using special purpose framework. Alert users through EOM, emphasis other matter paragraph, emphasis of matter. அப்போ நீங்கள் ஒரு ஃபினான்ஷியல் ரிப்போர்ட்டை தயாரிக்கிறதுக்கு முன்னால் ஆடிட்டோட ப்ரொசீஜர்ஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். வாட் ஆர் த ஆடிட் ப்ரொசீஜர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, obtaining and understanding the entity selection and application of audit procedures. SA 200 has to follow application of SAs relevant to special purpose framework, communication with those who charge with the governance, alert to EOU. What is the alert? Alert na financial statements prepared with using special purpose frameworks, so alert users through EOM program. Financial statements special purpose frame படி தயாரிக்கப்பட்ட என்பதை ஆடிட் ரிப்போர்ட்டில் எம்பசிஸ் மேட்டர் மூலம் பயனாளர்கள் தெரிவிக்க வேண்டும். ஆடிட் ரிப்போர்ட்டில் வந்து எம்பசிஸ் மேட்டரில் வந்து இது வந்து ஸ்பெஷல் பர்பஸ் ஃப்ரேம் படி தயாரிக்கப்பட்டது என்பதை நீங்கள் சொல்லணும். அது ரொம்ப முக்கியமானது. சரி, terms and contents of audit report. Auditors will follow SA 700.
Auditor report should include PIA. PIA அப்படின்றது purpose, intended uses and acceptance of framework as per 210. And additions include emphasis matter paragraph informing users that financial statements are prepared under a special purpose framework. For example, IC keywords வந்து பார்த்தீங்கன்னா SA 500, SA 700, PR, emphasis matter, ஸ்பெஷல் பர்பஸ் ஃப்ரேம் ஒர்க் இதெல்லாம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். தமிழில் வந்து பார்த்தீங்கன்னா ஆடிட் ரிப்போர்ட்டில் பர்பஸ் இன்டர்னல் யூசஸ் ஃப்ரேம் ஒர்க்கு குறிப்பிட வேண்டும். மேலும் எம்பசைஸ் பேராகிராஃப் மூலம் இந்த ஃபினான்ஸ் ஸ்டேட்மெண்ட்ஸ் ஸ்பெஷல் பர்பஸ் ஃப்ரேம் ஒர்க் அடிப்படையில் தயாரிக்கப்பட்டது என்று தெரிவிக்க வேண்டும். ஸ்பெஷல் பர்பஸ் ஃப்ரேம் ஒர்க் மீனிங் a financial reporting framework designed to meet the financial information's need of specific users. It may be fair presentation framework, compliance framework. அப்போ நல்லா கவனிக்கணும். ஃபார்ம்ஸ் அண்ட் கண்டென்ட்ஸ் அப்போ வந்து பார்த்தீங்கன்னா SA 700 இருக்கணும், பிஆர் இருக்கணும், இன்க்ளூட் யூஎம் இது மூணுமே இருக்கணும்னு நம்ம படிச்சிட்டோம் இல்லையா. அதுதான் வந்து கண்டென்ட்ஸ். ஃபார்மல் கண்டென்ட்டில் வந்து ஆடிட்டர் ஷில் ஃபாலோ SA 500, ஆடிட்டர் இன்டர்னல் யூசஸ் சக்சஸ் ஆஃப் ஃப்ரேம்ஒர்க்ஸ், ஐசி கீவேர்ட்ஸ் இது பார்க்கணும். ஸ்பெஷல் பர்பஸ் ஃப்ரேம்ஒர்க்கு மீனிங் அண்ட் எக்ஸாம்பிள் சொல்கிறாங்க இல்லையா. A financial reporting framework is designed to meet the financial information needs specific uses. Special purpose framework ஓட மீனிங் என்னன்னா, a financial reporting framework designed to meet the financial information's needs of specific uses. It may be fair presentation framework or compliance framework. Fair presentation அது compliance framework இருக்கலாம். Fair presentation அல்லது கம்ப்ளைண்ட்ஸ் ஃப்ரேம்ஒர்க் இருக்கலாம். நல்லா கொஞ்சம் கீவேர்ட்ஸ் இப்போ ஸ்பெசிஃபிக் யூசர்ஸ் இருக்கணும். ஃபினான்ஷியல் ரிப்போர்ட்டிங் ஃப்ரேம்ஒர்க்கு, ஃபேர் ப்ரெசன்டேஷன் ஃப்ரேம்ஒர்க், கம்ப்ளைண்ட்ஸ் ஃப்ரேம்ஒர்க், மூணு விஷயம். ஃபேர் ப்ரெசன்டேஷன் ஃப்ரேம்ஒர்க், கம்ப்ளைண்ட்ஸ் ஃப்ரேம்ஒர்க், ஃபினான்ஷியல் ரிப்போர்ட்டிங் ஃப்ரேம்ஒர்க். அப்போ ஸ்பெஷல் பர்பஸ் ஃப்ரேம்ஒர்க் என்பது குறிப்பிட்ட பயனாளர்களின் தேவைக்காக உருவாக்கப்பட்ட ஃபினான்ஷியல் ரிப்போர்ட்டிங் ஃப்ரேம்ஒர்க். இது ஃபேர் ப்ரெசன்டேஷன் ஃப்ரேம்ஒர்க் அல்லது கம்ப்ளைண்ட்ஸ் ஃப்ரேம்ஒர்க் ஆக இருக்கலாம். எக்ஸாம்பிள் கேஷ் ரிசிப்ட்ஸ் அண்ட் கேஷ் disbursement basis. Financial statements are prepared on cash basis for submissions to creditors. A company prepares cash-based statements only for bank before sanctioning loan. அப்போ ஐசி என்ன சொல்லுதுன்னா, கேஷ் ரிசிப்ட்ஸ் அண்ட் கேஷ் டிஸ்பர்ஸ்மெண்ட் பேசிஸ்னா ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸ் ப்ரிப்பேர்ட் ஆன் கேஷ் பேசிஸ் ஃபார் சப்மிஷன்ஸ் டு கிரெடிட்டர்ஸ். அப்போ எக்ஸாம்பிள் ஏ கம்பெனி ப்ரிப்பேர்ஸ் கேஷ் பேஸ்ட் ஸ்டேட்மெண்ட்ஸ் ஒன்லி ஃபார் பேங்க்ஸ் பிஃபோர் சாங்ஷனிங் பேங்க் லோன். அப்போ ரெகுலேட்டரி ரிப்போர்ட் பேமெண்ட் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸ் ப்ரிப்பேர்ட் அக்கார்டிங் டு த ரெக்யர்மெண்ட்ஸ் ஆஃப் ரெகுலேட்டர்ஸ். எக்ஸாம்பிள்ஸ் இன்சூரன்ஸ் கம்பெனி ப்ரிப்பேர் ஸ்டேட்மெண்ட்ஸ் ஆஸ் ரிக்வயர்ட் பை தி இன்சூரன்ஸ் ரெகுலேட்டர்ஸ். நல்லது, இன்சூரன்ஸ் கம்பெனி ப்ரிப்பேர் ஸ்டேட்மெண்ட்ஸ் ஆர் ரிக்வயர்ட் பை தி இன்சூரன்ஸ் ரெகுலேட்டர்ஸ். Contractual framework. What is mean by contractual framework? See, financial statements prepared according to bond indentures, loan agreement, project grant agreement. Example, a company receiving a World Bank project prepares financial statements. நல்லா கவனிங்க. A company receiving a World Bank project grant prepares financial statements as required under the grant agreement. அப்போ கான்ட்ராக்சுவல் அக்ரிமெண்ட் பிரகாரம் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸ் ப்ரிப்பேர்டு அக்கார்டிங் டு பாண்ட் இண்டென்ச்சர், லோன் அக்ரிமெண்ட், ப்ராஜெக்ட் grant agreement. A company receiving World Bank project grant prepares financial statements as required under grant agreement. அப்போ இந்த மூணு விஷயமும் நமக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டாக சொல்கிறாங்க. ஸ்பெஷல் பர்பஸ் ஃப்ரேம்ஒர்க்,
ஸோ வாட் இஸ் ஸ்பெஷல் பர்பஸ் ஃப்ரேம் ஒர்க் நல்லா புரிஞ்சுக்கணும். நிறைய இதுக்கு தெரியாது இது ஸ்பெஷல் பர்பஸ் ஃப்ரேம் ஒர்க் அப்படின்றது வந்து மீனிங் நல்லா புரிஞ்சுக்கணும். இது நான் உங்களுக்கு கிளியராக சொல்லியிருப்பேன். அதாவது ஸ்பெஷல் பர்பஸ் ஒர்க் என்பது குறிப்பிட்ட பயனாளர் தேவைக்காக உருவாக்கப்பட்ட ஃபினான்ஷியல் ரிப்போர்ட்டிங். இது வந்து ஃபயர் ப்ரெசன்டேஷன் ஒர்க் அல்லது கம்ப்ளைண்ட்ஸ் ஒர்க் இருக்கணும். அப்போ ஐசிஐ எக்ஸ்பர்ட் என்ன பண்ணுதுன்னு பார்த்தீங்கன்னா 3 விஷயத்தை அவங்க சொல்கிறாங்க. எக்ஸாம்பிள் கேஷ் ரிசிப்ட்ஸ் அண்ட் டிஸ்பர்ஸ்மெண்ட் பேசிஸ் ஃபார் கேஷ் ஃப்ளோ தட் என்டி ப்ரிப்பர்ஸ் கேட்டாஸ். ஒரு ஃபினான்ஸ் ஸ்டேட்மெண்ட் வந்து சண்டே கேட்டாஸ் சப்மிஷன் பண்ணுறதுக்காக கேட்குறாங்க. அப்போ கேஷ் ரிசிப்ட்ஸ் அண்ட் கேஷ் டிஸ்பர்ஸ்மெண்ட் பேசிஸ் நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணணும். அல்லது ரெகுலேட்டரி ஃப்ரேம் ஒர்க் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸ் ப்ரிப்பேர்டு அக்கார்டிங் டு தி ரெக்யர்மெண்ட்ஸ் ஆஃப் ரெகுலேட்டர். An insurance company prepares statements as required by the insurance regulators. Contractual framework. Financial statements prepared according to bond indentures, loan agreement, project grant agreement. A company receiving a World Bank project grant prepares financial statements as required under the grant agreement. A company receiving a World Bank project grant prepares financial statement as required under the grant agreement. இது வந்து கான்ட்ராக்சுவல் ஃப்ரேம்வொர்க். அப்போ இதுலேயுமே பார்த்தீங்கன்னா வந்து ஸ்பெஷல் பர்பஸ் ஃப்ரேம்வொர்க்கோடைய மீனிங் அண்டு எப்படி பண்ணுறாங்கன்னு சொல்லியாச்சு. XYZ Limited prepared financial statement only to comply with the conditions for bank loan agreement. The auditor issued normal audit report without mentioning that financial statements were prepared under special purpose framework. Comment with SA 800. IC expert answers the auditor has not complied with the SA 800. Where financial statements are prepared in accordance with the special purpose framework, auditors should understand the purpose, intended uses, acceptability of framework. Report under SA 700. So, நீங்கள் 700 பண்ணும்போது include emphasis of matter paragraph to alert the users that the financial statements are prepared in accordance with the special purpose framework. Therefore, issuing normal audit report without such disclosure is not accordance with the SA 800. அப்போ நல்லா படிச்சுங்க. பிஆ பர்பஸ் இன்டர்நெட் யூசர்ஸ் அக்செப்டன்ஸ் ஆஃப் எஃப்ஆர் தெரியும். அடுத்து வந்து அண்டர்ஸ்டாண்டிங் அக்கௌண்டிங் பிரின்சிபல்ஸ், SA 200 கம்ப்ளைண்ட்ஸ், அப்ளை ரெலவெண்ட் எஸ்ஏ, கம்யூனிகேஷன் டு தோஸ் கு ஜார்ஜ் வித் கவர்னன்ஸ், அப்ளை ரெலவெண்ட் எஸ்ஏஸ் அண்ட் எம்பசிஸ் மேட்டர் ஆஃப் ஆடிட் யூசர்ஸ். இது கண்டிப்பாக தேவை. ஆடிட் ப்ரொசீஜர்ஸ் தான் அண்டர்ஸ்டாண்டிங் அக்கௌண்டிங் பாலிசிஸ், SA 200 ரெலவெண்ட் எஸ்ஏஸ், கம்யூனிகேஷன் தோஸ் கு சார்ஜ் வித் கவர்னன்ஸ் அண்ட் அலர்ட் த யூசர்ஸ், எம்பசிஸ் மேட்டர் பேராகிராஃப். இது எல்லாமே எக்ஸாமுக்கு வருமானு கேட்டால் எஸ், 100% எக்ஸாமுக்கு இது வரும். அப்படின்றத விட முக்கியமான விஷயம் சொல்கிறாங்க. இது தமிழ்லையும் நான் உங்களுக்கு ஒரு தடவை எக்ஸ்பிளைன் பண்ணிட்டா உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக புரியும் இல்லவா, அதுக்காக சொல்கிறேன். தமிழில் உங்களுக்கு SA 800 என்னென்னு சொல்லி வச்சு என்கேஜ்மெண்ட் ஏற்கனவே கவனிக்க வேண்டியவே வந்து ஆடிட்டர் பிஆன்னு சொன்னாங்க. பர்பஸ் நோக்கம் எதற்காக, யார் இந்த இன்டர்நெட் யூசர்ஸ் யார், இதோட பயனாளர்கள் யார், அடுத்தது வந்து அக்செப்டபிலிட்டி ஆஃப் ஃபினான்ஷியல் ரிப்போர்ட்டிங் ஃப்ரேம்வொர்க். மேனேஜ்மெண்ட் பற்றியில் ஸ்பெஷல் பர்பஸ் ஃப்ரேம்வொர்க்கில் 210 படி ஏற்றுக்கொள்ளத்தக்கதா என்பதை உறுதி செய்ய வேண்டும். அப்போ ஸ்பெஷல் பர்பஸ் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸ் அப்படின்றது வந்து என்னென்னா ஸ்பெஷல் பர்பஸ் ஃப்ரேம்வொர்க் படி குறிப்பிட்ட பயனாளர்கள் தேவையை பூர்த்தி செய்ய தயாரிக்கப்படும் ஃபினான்ஷியல் இன்கம் டேக்ஸ் ரிட்டர்ன்ஸ், ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸ், பேங்க் லோனுக்காக தயாரிக்கப்பட்ட ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸ், ஒரு ப்ராஜெக்ட் கிராண்டுக்காக தயாரிக்கப்பட்ட ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸ் அல்லது லோன் அக்ரிமெண்ட் படி தயாரிக்கப்பட்ட ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸ், இதெல்லாம் வந்து ஆஸ் பர் SA 800. பிளானிங் அண்ட் பெர்ஃபார்மிங் ஆடிட் செய்யும்போது பின்பற்ற வேண்டிய நடைமுறைகள். அக்கௌண்டிங் பாலிசிஸ் அண்ட் ப்ரொசீஜர்ஸை நீங்கள் புரிஞ்சுக்கணும். ஆடிட்டர் மேனேஜ்மெண்ட் எந்த அக்கௌண்டிங் பாலிசியை தேர்வு செய்யுது, வை அண்ட் வை தே சூஸ் த அக்கௌண்டிங் பாலிசிஸ், இஸ் இட் ரிலேட்டட் டு த ஸ்பெஷல் பர்பஸ் ஃப்ரேம் ஒர்க் அப்படின்னு அவங்க செக் பண்ணணும். ஆடிட்டர் வந்து என்ன சொன்னால் இஸ் இட் ரிலேட்டட் டு த ஸ்பெஷல் பர்பஸ் ஃப்ரேம் ஒர்க். அடுத்தது பேங்க் சமர்ப்பிக்கும் கேஷ் அக்கௌண்டிங் பயன்படுத்தப்பட்டுள்ளது, ஆடிட்டர் அது பொருத்தமானது என்பதை மதிப்பீடு செய்ய வேண்டும். SA 200 பின்பற்ற வேண்டும். ஆடிட்டர் வந்து எத்திக்கல் ரெக்யர்மெண்ட்ஸை பயன்படுத்தணும், எத்திக்கல் ரெக்யர்மெண்ட்ஸை பின்பற்ற வேண்டும், இண்டிபெண்டன்ஸை பராமரிக்க வேண்டும், அனைத்தும் பொருந்தக்கூடிய ஸ்டாண்டர்ட்ஸ் ஆன் ஆடிட்டிங்கை பின்பற்ற வேண்டும். ICI முக்கிய வார்த்தைகள் எத்திக்ஸ், இண்டிபெண்டன்ஸ், ரெலவெண்ட் ஸ்டாண்டர்ட்ஸ் அண்ட் ஆடிட்டிங், இது எல்லாமே நம்ம பயன்படுத்தணும்.
பொருந்தக்கூடிய அனைத்து எஸ்ஐகளையும் பயன்படுத்த வேண்டும். ஸ்பெஷல் பர்பஸ் ஃப்ரேம் ஒர்க் என்றாலும் அனைத்து ஸ்டாண்டர்ட்ஸையும் நீங்கள் கருத்தில் கொள்ள வேண்டும். தோஸ் ஹூ சார்ஜ் வித் கவர்னன்ஸ், அப்போ நல்லா கவனிங்க, ஆடிட்டர் தேவையான விஷயங்களை தெரிவிக்க வேண்டும். போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ், ஆடிட் கமிட்டி இதுங்களை பண்ண முடியும். அடுத்து பார்த்தீங்கன்னா யூசர்ஸ் எச்சரிக்க வேண்டும். ஆடிட் ரிப்போர்ட்டில் எம்பசிஸ் மேட்டர் பேராகிராஃப் சேர்த்து இந்த ஃபினான்ஸ் ஸ்டேட்மெண்ட் பர்பஸ் ஸ்பெஷல் பர்பஸ் அடிப்பில் தயாரிப்பு மாதிரி தெரிவிக்க வேண்டும். ஐசிஎம்க்கு வைத்தியம் அலர்ட் யூசர்ஸ் த்ரூ எம்பசிஸ் மேட்டர். சரி, என்ன உள்ளடக்கம் இருக்கணும்? எஸ்ஏ 700 படி தயாரிக்க வேண்டும். ஆடிட் ரிப்போர்ட்டில் குறிப்பிட வேண்டியது பிஆர் பர்பஸ், இன்டர்னல் யூசர்ஸ், அக்செப்ட் ஆஃப் ஃபினான்ஷியல் ரிப்போர்ட்டிங் ஃப்ரேம்வொர்க். மேலும் எம்பசிஸ் மேட்டர், ஸ்பெஷல் பர்பஸ் ஃப்ரேம்வொர்க், ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட் தெரிவிக்க வேண்டும். ஸ்பெஷல் பர்பஸ் ஃப்ரேம்வொர்க் குறிப்பிட்ட பயனாளர்களின் தேவைகளை பூர்த்தி செய்ய வடிவமைக்கப்பட்ட ஃப்ரேம்வொர்க். இது 2 வகையாக இருக்கலாம். ஃபேர் பிரசன்டேஷன் ஃப்ரேம்வொர்க், கம்ப்ளைண்ட்ஸ் ஃப்ரேம்வொர்க். அப்போ புத்தகத்தில் கொடுக்கப்பட்ட உதாரணங்களால கவனிங்க. கேஷ் ரிசிப்ட், கேஷ் டிஸ்பர்ஸ்மெண்ட் பேசிஸ்னா ஒரு பேங்க் கிரெடிட்டருக்கு கேஷ் ஃப்ளோ ஸ்டேட்மெண்ட் மற்றும் கேஷ் பேசிஸ் தயாரிக்கிறது. இதுதான் ஸ்பெஷல் பர்பஸ். ஒரு நிறுவனம் பேங்க் கிரெடிட்டருக்கு, பேங்க்ல கிரெடிட்டருக்கு கேஷ் ஃப்ளோ ஸ்டேட்மெண்ட்டை மட்டும் கேஷ் பேசிஸில் தயாரிக்கிறது. ஏன்னா கேஷ் ரிசிப்ட்ஸ் அண்ட் கேஷ் டிஸ்பர்ஸ்மெண்ட் பேசிஸ், ஏன்னா கேஷ் ஃப்ளோ ஸ்டேட்மெண்ட் வந்துட்டுன்னா அதனை கொடுக்க முடியும். அப்போ ரெகுலேட்டரின் சட்டப்படி ஃபினான்ஸ் ஸ்டேட்மெண்ட்ஸ் தயாரிக்க முடியும். இது ஸ்பெஷல் பர்பஸ் ஃப்ரேம்வொர்க். இன்சூரன்ஸ் பொறுத்த வரைக்கும் கான்ட்ராக்சுவல் ரிப்போர்ட்டிங், ஒரு லோன் அக்ரிமெண்ட், பாண்ட் இன்டர்ன்ஸ் அல்லது ப்ராஜெக்ட் கிராண்ட் அக்ரிமெண்ட் நிபந்தனைப்படி ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸ் தயாரிக்கப்படுகிறது. இதுவும் ஒரு ஸ்பெஷல் பர்பஸ் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸ் தான். அப்போ ஏபிசி லிமிடெட் பேங்கில் லோன் பெறுவதற்காக மட்டும் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட் தயாரித்து ஆடிட்டர் ரிப்போர்ட்டில் எம்பசிஸ் மேட்டர் பேராகிராஃப் சேர்க்காமல் சாதாரண ஆடிட் ரிப்போர்ட் கொடுத்தார். இது தவறு தான். அப்போ கண்டிப்பாக நீங்கள் பிஆ பர்பஸ், இன்டர்னல் யூசர்ஸ், அக்சபிலிட்டி ஆஃப் எஃப்ஆர்எஃப் நீங்கள் கொடுக்கணும். நீங்கள் எந்த ஒரு ரிப்போர்ட்டை கொடுத்தாலும் சரி எந்த ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்தாலும் சரி, எஸ்ஏ 700 படி ஆடிட் ரிப்போர்ட் வழங்கி எம்பசிஸ் மேட்டர் பேராகிராஃப் மூலம் இந்த ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட் பர்பஸ், இந்த ஃபினான்ஸ் ஸ்டேட்மெண்ட்ஸ் ஸ்பெஷல் பர்பஸ் ஃப்ரேம்வொர்க் படி தயாரிக்கப்படும் என்பதை பயனாளர்களுக்கு தெரிவிக்க வேண்டும். எனவே எஸ்ஏ 8 இது இணங்கவில்லை அப்படின்ற மாதிரி இந்த பாயிண்ட் சொல்கிறாங்க. ரொம்ப இம்பார்ட்டன்டான பாயிண்ட், எக்ஸாம்பிள் நிறைய வரும். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.